ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜெயாஸ் டைனிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உளுந்து பருப்பு அல்வா. அதாவது உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் ப்ளஸ் பாசி பருப்பு, கொஞ்சம் பச்சரிசி வச்சு ஒரு அல்வா பார்க்க போகிறோம். ஹெல்த்தியான இந்த டிஷ் பண்ணுறதுக்கு இந்த 3 பொருட்களும் வெல்லமும் தேவை. ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உளுத்தம் பருப்பு நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க, தொடச்சிடுங்க, தூசி தும்பு இல்லாமல். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு, இந்த பச்சரிசி, இது 3த்தையும் தனித்தனியாக வானலில் போட்டு நல்லா வறுத்து பொன்னிறமாக வறுத்து எடுத்து பவுடர் பண்ணிக்கணும். மிகவும் இது வந்து இதுக்கு பருப்பு உளுந்து அல்வா சொல்லலாம். இது பேர், இன்னொரு பேர் இருக்குது. இது கும்மாயம், ஆடி கும்மாயம் சொல்லுவாங்க. இது வந்து காரைக்குடி டிஷ். இது அந்த ஊரில் ரொம்ப ஸ்பெஷல். கல்யாண வீடுகளெல்லாம் இதை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். அதாவது வயது வந்த பெண்கள்லேருந்து புதுசாக வந்த அந்த சின்ன பொண்ணுங்களுக்கு, அதில் கர்ப்பிணி பெண்களுக்கும் ரொம்ப நல்லது, ஹெல்த்தியான டிஷ்ஷு. எல்லாருமே பெண்கள் எல்லாருமே ஏன் சாப்பிடக்கூடிய இந்த டிஷ்ஷை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த உளுத்தம்பருப்பை நம்ம வானலில் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ஒவ்வொன்றா போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். முக்கியமானது, வயசுக்கு வந்த சின்ன பொண்ணுங்களுக்கும் இதை அடிக்கடி நம்ம செஞ்சு தர்றது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, பெரியவங்களும் இதை சாப்பிட்லாம். எல்லாருமே இதை ஜென்ஸும், ஆண்களும் சரி பெண்களும் சரி, எல்லாருமே இந்த அல்வாவை சாப்பிட்றது நல்லது. சரி, ஃபஸ்ட்டு நம்ம உளுத்தம்பருப்பை வறுத்துக்கலாம். உளுந்து வறுத்தாச்சு. இப்போ நம்ம பாசிப்பருப்பை போட்டு வறுத்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த அரைக்கா பாசிப்பருப்பு வறுத்துடணும். இப்போ அடுத்து பச்சரிசி, இது வந்து 1/4 கப்பு சொன்னேன். அதாவது உளுந்து 1 கப்பு, அரை கப்பு பாசிப்பருப்பு, பச்சரிசி வந்து 1/4 கப்பு. இப்போ இந்த 1/4 கப்பு பச்சரிசியை இது கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கணும் பொன்னிறமா. இப்போ இதை 3த்தையும் நல்லா வறுத்து எடுத்துட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிக்கணும். இப்போ அரிசி இப்போ லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ 3 வறுத்தாச்சு. அதாவது உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் பச்சரிசி 3 லைட்டாக வறுத்தாச்சு. இப்போ இது 3ஐயும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் எல்லாத்தையும். அதுக்கப்புறமா அதை பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். மிக்சியில் போட்டு நம்ம மாவு அரைச்சாச்சு. இதை பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிக்கிடுங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா ஜலிச்சிக்கணும். ஏன்னாக்கா அல்வா பண்ணும்பொழுது அது வந்து ஒரு சின்ன சின்ன குருணையோ கல் மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா நைஸாக இருந்தால் தான் அந்த அல்வா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இது இப்படி நம்ம நல்லா ஜலிச்சிக்கலாம். ஜலிச்சுட்டு அதில் வர மாவு இது போல் ஜலித்த பிறகு இந்த மாவை வேஸ்ட் பண்ணாதீங்க. இது அப்படியே இட்லி மாவு, தோசை மாவில் கலந்துக்கலாம். இப்போ இந்த மாவு பாருங்கள், இதுலேருந்து நம்ம 1 கப் எடுத்துக்கணும். எடுத்து அல்வா பண்ண எடுத்துக்கலாம். அரிசியை ஜலிச்சு எடுத்துகிட்ட பிறகு 1 கப்பு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி 1 கப்பில் தனியாக அந்த உளுந்து மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த உளுந்து அல்வா பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப்பு தண்ணியை ஊற்றிட்டு இல்லை இந்த 1 கப்பு வெல்லத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா வெல்லம் வந்து கரைச்சி எடுத்துக்கணும். ஏன்னா வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சதில் இருக்கிற தூசி மண்ணெலாம் நல்லா போயிடணும். அதுக்காக இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். கரைஞ்சால் போதும், பாகெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் வெல்லத்தை மட்டும் நல்லா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்காங்க. அப்புறம் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இந்த கப்பு நிறைய நீங்கள் வந்து அரிசி மாவு, அதாவது நம்ம ஜலிச்சு வச்சுக்கோம் இல்லையா, அந்த உளுந்து மாவு, அதை எடுத்து வச்சுக்கணும். அந்த உளுந்து மாவை நீங்கள் கரெக்டாக அதே அளவு கப்பு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெல்லத்தை நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. நம்ம கரைச்ச வெல்லத்தை நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இந்த நம்ம வந்து இந்த நல்லா வெல்லம் தண்ணியை கரைஞ்சால் போதும். இந்த வெல்லம் கரைச்சிட்ட பிறகு நம்ம 1 கப் அந்த மாவு, உளுந்து மாவு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த உளுந்து பருப்பு மாவு, அதை வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அதை அப்படியே நல்லா கலரிக்கலாம். இப்போ இது வந்து நீங்கள் டைரக்ட் ஒரு விஸ்க் எடுத்துக்கோங்க. இந்த விஸ்க் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் கலரினா ரொம்ப ஈஸியாக கட்டி முட்டி இல்லாமல் வந்துடும். அதுக்காக தான் நான் அப்படி சொல்கிறேன். கடையிலே டைரெக்டாக போட்டு கலரலாம். அதோட இது கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இதாகிடும். திருப்பியும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நம்ம கடாயில் போட்டு நெய் போட்டு கிண்டிடலாம்.
ஆக்சுவலாக இந்த கும்மாயம் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நீங்கள் நெய் தான் போடணுன்னு இல்லை, நல்லெண்ணெய் கூட போட்டு கிண்டலாம். ஆக்சுவலாக நல்லெண்ணெய் போட்டு தான் கிண்டுவாங்க. இது வந்து அம்மனுக்கு ரொம்ப விசேஷம். ஆடி மாதத்தில் இதை கும்மாயம், ஆடி கும்மாயம் சொல்லுவாங்க. இதை வச்சு படைப்பாங்க. இப்போ நம்ம இதை ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் அல்லது ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கனமான கடாய் வச்சுக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் முதல்ல நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி, நெய் அல்லது நல்லெண்ணெய் கூட ஊற்றலாம். பொதுவாக அந்த ஊரில் கும்மாயம் பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றுவாங்க. அதுதான் ரொம்ப நல்லது உடம்புக்கு, டேஸ்ட்டும் கூட. சரி, அது இல்லைனாலும் பரவாயில்ல, நெய் ஊற்றிக்கலாம். நெய்யும் நல்லா ஹெல்த்தியான டிஷ்ஷு தான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கரைச்சி வச்ச இது மெல்லமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கிண்டணும். நெய் முதல்ல ஊற்றிட்டு, இப்போ நிறைய தேவைப்படும் நெய், முதல்ல கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இது இப்படியே கிண்டிக்கினே இருக்கலாம். கைவிடாமல் அப்படியே நல்லா கிண்டுங்க. அப்புறமா கொஞ்சம் நெய் போடலாம். அப்படி கிண்டிகிட்டே இருக்கணும். இது நான் சொல்லியிருக்கேன், இந்த உளுந்தல்வா ரொம்ப நல்லது கர்ப்பிணி பெண்களுக்கும், அதே சமயம் புதுசாக ஏஜ் அட்டன் பண்ண வயசுக்கு வந்த பெண்களுக்கும் ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைங்களுக்கும் இடுப்பெலும்பு ரொம்ப சத்து, அது இடுப்பெலும்புக்கு. அது இல்லாமல் நான் எல்லா பெண்களுக்குமே 40 வயசுக்கு மேலே இருக்க எல்லா பெண்களுக்கும் ஆண்களுக்குமே இது ரொம்ப நல்லது. ஏன்னா நல்ல எலும்புக்கெலாம் ரொம்ப நல்ல வலுவானது. இதெல்லாம் எல்லாருமே சாப்பிட்லாம் இது. அதனால தான் இது இதை செய்கிறாங்க. அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உளுந்து, நரம்பு, எலும்பு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்ல சத்தான டிஷ் இது. இப்போ நல்லா டைட்டாக வந்துச்சு பாருங்கள். கிட்ட இருந்து கலரிட்டே இருங்க, அடி பிடிக்கும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா கலரிடணும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் கலரலாம், நெய் அல்லது நல்லெண்ணெய் கூட போட்டு கலரலாம். சில பேர் அந்த மாவை இந்த நெய்யிலே வறுத்துட்டு அப்புறம் வெல்லம் தண்ணி ஊற்றுவாங்க. அப்படியும் செய்யலாம். ஆனால் இந்தமாதிரி கரைச்சிட்டு ஊற்றுனா அது உங்களுக்கு ஒரு ஈஸி மெத்தட். அதுக்காக தான் நான் உங்களுக்கு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் கடையில் போட்டு கிண்ட சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் கட்டி ஆகிடணும். அப்புறம் பாருங்கள், அல்வா நல்லா உருண்டை திரண்டு வந்துடுச்சு. இந்த நம்ம கொஞ்சம் கலெக்ஷன் நெய் போட்டு நல்லா அப்படி கிண்டிக்கணும். இந்த உளுந்து அல்வா இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் நட்ஸ், முந்திரி பருப்பு, கொஞ்சம் பாதாம் போட்டலாம். இது ஆப்ஷனல் தான், பொதுவாக போட மாட்டாங்க அந்த ஊர்லலாம். நம்ம இது இஷ்டப்பட்டவங்க நம்ம போட்டுக்கலாம். போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நட்ஸை போட்டு நல்லா இன்னும் 2 கிண்டி விடுங்க. எல்லாம் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். நான் சொன்னேன், கொஞ்சமாக நெய் போட்டுட்டு அப்போ தான் நல்லாயிருக்கும். நட்ஸ் போட்டு நல்லா கலரி விட்டுடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அதாவது உளுந்து அல்வா அல்லது ஆடி கும்மாயம் சொல்கிற இந்த சூப்பரான ஸ்பெஷல் டிஷ்ஷை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு எல்லாருக்கும் கொடுங்க. ரொம்ப நல்லது இந்த டிஷ்ஷு. செஞ்சு கொடுக்குங்க, நீங்களும் சாப்பிடுங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அடிக்கடி சேர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.